ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸோ. நம்ம அனிமே சைட்லேருந்து நிறைய பெரிய பெரிய லெவலான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. புரியுது, நானும் கொஞ்சம் அனிமே அப்டேட்ஸ்லாம் நிறைய தராமல் இருக்கேன். பட் இப்போ மெயினான தமிழ் டப்டான என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஒரு நியூவான அனிமே நம்ம கிரன்ச்சிரோல் ஆப்பில் தமிழ் டப்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோன்னு சொல்லிட்டு, டீமன் கிடையாது டேமன் சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாட்டி இந்த டீமனோட பேரே வந்து இந்த டேமன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டல் ஒரு டார்க் ஃபேண்டசி உலகம் ப்ளஸ் சூப்பர் நேச்சுரலான பவர்ஸ் இந்த மாதிரி கான்செப்டோட இந்த அனிமையை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஷேடோ ரெலம் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி சாட்டர்டே 9:30 PM ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் பார்ப்போம் இல்லை டோட்டலாக எத்தனை எபிசோட்ஸ் வரைக்கும் அவங்க இந்த சீசன் 1ல் கொண்டு வராங்கன்னு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபேண்டசி ஆக்ஷன் கான்செப்ட்லாம் பிடிக்கும்னா அவங்க வேணால் இந்த அனிமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ பிரதர் சிஸ்டர்ஸோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதுதான் சினாப்சிஸில் பார்த்தேன். அண்ட் அவர் தான் இந்த டேமனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்டோன் இன்னும் கூட போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி சீசன் 4 பார்ட் 3யும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே 7:30 PM தமிழ் டப்டோட கிரன்ச்சிரோல் ஆப்பில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி நானும் டாக்டர் ஸ்டோனை பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ அவங்க 3க்கு போகிறேன்னு சொன்னாங்களோ அது வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. ஹோப் அது சீசன் 4 தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 சீசனுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த சயின்ஸ் ஏதோ ஃபியூச்சர் சயின்ஸுன்னு வரும். ஸோ அங்கேருந்து தான் இன்னும் நானும் பார்க்காம இருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க போல். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் இப்போ பார்ட் 3. ஸோ அது பை த வே இதுக்கு ஒரு டோட்டல் வைண்ட் அப் ஆகுது. அண்டு அதனால இது ஃபுல்லாக முடிட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஸ்டேஜில் பார்த்துடலாம் தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் அது பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஒன் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம ஸ்கூல் காலேஜஸில் கூட சொல்லி தராதெல்லாம் ஒரு அனிமே மூலியமாக சூப்பராக சொல்லி தருவோம். அது நல்லா இருந்தது. அண்ட் அதோட வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்த வந்து தியரிட்டிக்கலாக ஒரு சொல்லணுன்னே திரும்ப ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி காமிப்பாரா அது அனிமே மூலியமாக. அது இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு அப்ளையன்சஸ் எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்தரா நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஹைலி ரெக்கமெண்டட் 100% நீங்கள் டாக்டர் ஸ்டோனை பாருங்கள். அண்டு மேபி கிட்ஸுக்கும் சொல்கிறேன், இதை பார்த்தோன்னே நீங்களும் அந்த சயின்ஸ் பக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸோட அனிமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்பா ஃபார்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு அப்டேட்டு. ஆஃப்டர் சச் அ லாங் பிரேக்குக்கு அப்புறமா திருப்பியும் ஒன் பீஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல் ஆப்லேயே நம்ம எக்கெட் ஆர்க்கே வந்து தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விச் இஸ் எபிசோட் 1089லேருந்து நம்ம 1128 வரைக்கும் நம்ம என்டையர் எக்கெட் ஆர்க்கு ஃபுல்லாக தமிழ் டப்டோட அட் எ டைம் கிடையாது, அவங்களும் அது வீக்லி பேசிஸில் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஒன் பீஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறது அதே தான், அனிமே அல்டிமேட்டம். பட் லைவ் ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் பொறுமை இல்லைன்னா நீங்கள் அனிமேவை பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட் ஒரிஜினல் லாங்குவேஜில் பாருங்கள், விச் இஸ் ஜாப்பனீஸ். பட் உங்களால் முடியலன்னா இங்கிலீஷ் டப்லும் பாருங்கள். ஏன்னா நானும் மோர் ஓவர் இங்கிலீஷ் டப்பில் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது நல்ல ஒரு ஃபன் காமெடி டோனோட சூப்பராகவே போவோம். தமிழ் டப்ட பார்க்காதீங்கன்னு சொல்கிறதோட ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். பட் அது எவ்வளோக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் எனக்கு வந்து அது இங்கிலீஷ் ஜாப்பனீஸில் பார்த்து பழகிடுச்சா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் பை த வே இது எப்போ முடியும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க. அது யாருக்குமே தெரியாது. என் ரைட்டருக்கு தான் தெரியும். விச் இஸ் நம்ம ஓடா சென்சே தான். ஸோ அவர் எப்படி இதை முடிக்கிறாருன்னு தான் ஒரு செம்ம பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இன்னும் கூட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான ஒரு அனிமே. ஆல்ரெடி இதுக்கு சீசன் 4 வரைக்கும் இப்போவே அவைலபிளாக இருக்குது. பட் சீசன் 1 and 2 தமிழ் டப்டோட இப்போ தான் கிரன்ச்சிரோல் ஆப்பில் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரே ஸ்டேஜில் இப்போ சீசன் 1 and 2 பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீசன் 3யும் அப்கமிங் வரப்போகுது. என்ன பிரதர் கான்செப்ட்னா நம்ம ஹீரோ ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு அளவுக்கு வந்திருக்காரு. அங்கே போய் பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தானா பட் எல்லாரையும் அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்களாம். ஸோ அதனால் இப்போ அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார். அவர் தன்னைத்தானே எப்படி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பிட்ரலான கான்செப்டே தான். ஸோ அதுதான் நம்ம இந்த ரைஸ் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசியான கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ரிலீஸ் தட் விட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான அனிமே. இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எவ்ரி மண்டே 10:30 PM வந்து கிரன்ச்சிரோலில் வந்து தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீசன் 1 தான். அண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனிமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கிங்டம்ஸ் மேஜிக் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா பார்க்கலாம். இப்போ இருக்க சொசைட்டியில் விச்சஸ்னாலே அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. பட் அவங்களோட பவரை எப்படி யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்டில் தான் இப்போ இந்த அனிமேல சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் அதுதான்
யார் யாரெல்லாம் விச்சஸை வந்து அவங்க கொடுமைப்படுத்துறதோ இல்லை அவங்கள வந்து லாக் பண்ணி வைக்கிறதோ. ஏன்னா ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்களும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஹியூமன்ஸ் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் எல்லா விச்சஸுமே வந்து கெட்டவங்க கிடையாதுல்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த அனிமே. ஸோ பேசிக்லி இது இன்ட்ரெஸ்டிங்கும் டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா ஃபேண்டசி அண்ட் மேஜிக் கான்செப்ட் அண்ட் கிங்டம் சைடு வேறையா அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும், அட்வென்ச்சரஸாக. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங்கோட ஒரு அனிமியும் இருக்குது. ஸோ அதோட சீசன் 4 இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்டு இன்னும் நானும் உண்மையாக சொல்லணும்னா இந்த அனிமே நான் இன்னும் பார்க்கல. கான்செப்ட் தெரியும், ஏதோ நம்ம ஹீரோ பயங்கர பவர்ஃபுல்லு அண்ட் இப்போ அவர் வந்து டீனேஜாக வந்து லைக் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹை ஸ்கூலுக்குலாம் போவார். பட் ரியாலிட்டி வைஸில் பார்க்கும்போது இவரோட பவர்லாம் அல்டிமேட்டு. அண்ட் அதனால் அவரெல்லாம் ஸ்கூல் போகணும் அவசியமே கிடையாது. பட் ஏதோ ஸ்கூல் போகிற மாதிரியெல்லாம் கொண்டு போகிறாங்க. ஸோ இது அவுட்லைன் மட்டும் எனக்கும் தெரியும், பட் நானும் இன்னும் இந்த அனிமே ஃபுல்லாக பார்க்கல. அதனால ஸ்டோரி இப்போ எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு எனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்டேட் வந்திருக்கு, சீசன் 4 தமிழ் டப்பில் இருக்குன்னு அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்க அப்படியே தமிழ் டப்போட கிரன்ச்சிரோலில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை நான் பார்க்கலாமா இல்லையா, வர்த்தா இல்லையான்னு கூட ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இதெல்லாம் சில நியூவான அனிமேஸ், முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரோ ஜுஜுட்சு கைசனை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு காண்டாவாதீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதுவும் ஒரு பேரலாக போயிட்டுருக்கு. நானும் முடிச்சுட்டு ஃபுல்லாக ரிவ்யூ தரேன். ஒன் பீஸோட நான் எக்கெட் ஆர்க்கே நான் இன்னும் ரிவ்யூ தராமல் இருக்கேன். அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது எப்பயோ பார்த்து முடிச்சிட்டேன் அதை. பட்டு நோட்டில் வேறு மூவி சீரீஸ்லாம் போயிட்டானா அதனால் அது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் எக்கெட் வந்து கொஞ்சம் பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதில் ஏதோ பெருசாக வரல. மேபி இந்த எல்பா ஃபார்க் வந்து இன்னும் நல்லபடியாக இருக்கும்னு பார்ப்போம். அது நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. பை த வே இல்லை வேறு ஏதாவது அனிமே உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தா இல்லை வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் நீங்கள் பண்ணலாம் என்ன நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். மிச்சம் வைஸ் எல்லாம் மெயினான முக்கியமான எல்லா அனிமையும் நானும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் மை ஹீரோ அகாடமியெல்லாம் வெறித்தனமாக போச்சு. கடைசி சீசன் 8 தான். ஸோ அதெல்லாம் நான் தந்தனே ரிவ்யூலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.